வணக்கம். சைரசா யூடியூப் சேனல் மற்றும் ரஞ்சித் டீமுடன் இணைந்து வெளியிடும் 2026 தேர்தலுக்கான கருத்து கணிப்பு. இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கும் தொகுதி திருவிக நகர். இந்த தொகுதி சென்னை மாவட்டத்தில் சட்டமன்ற தொகுதியில் எழும்பூர், பெரம்பூர் ஆகிய தொகுதிகளில் இருந்து சில வார்டுகள் நீக்கப்பட்டு மற்றும் புரசைவாக்கம் பகுதியிலிருந்தும் சில வார்டுகளை பிரித்தெடுத்து உருவான தொகுதியாகும். இந்த தொகுதி உருவாக்கப்பட்டது 2011 மறுசீரமைக்கப்பட்ட தொகுதியான இந்த திருவிக நகர் தொகுதி 3 முறை தேர்தலை சந்தித்துள்ளது. இந்த 3 முறை சந்தித்த தேர்தல்களில் 2 முறை திமுகவும் 1 முறை அதிமுகவும் வென்றுள்ளது. கடந்த 2021 தேர்தலில் திமுகவை சார்ந்த தாயகம் கவி என்ற வேட்பாளர் 81,727 வாக்குகள் சதவீத அடிப்படையில் 61.61% பெற்று வெற்றியடைந்துள்ளார். அவரை தொடர்ந்து இரண்டாவதாக தோல்வியடைந்த அஇஅதிமுகவை சேர்ந்த கல்யாணி என்பவர் 26,714 சதவீத அடிப்படையில் 20.14% வாக்குகளையும், நாம் தமிழர் கட்சி R11 10,921 சதவீத அடிப்படையில் 8.23 வாக்குகளையும் பெற்று 3ஆம் இடத்திலும், மக்கள் நீதி மைய கட்சியை சார்ந்த சுபேத் 9,710 7.32% வாக்குகளை பெற்று 4ஆம் இடத்திலும், தேமுதிக கட்சியை சார்ந்த MP சேகர், அந்த MP சேகர்ங்கிறது பேரு, அவர் MP இல்லை, 1,781 வாக்குகளை பெற்று 1.35% அடிப்படையில் 5ஆம் இடத்தில் உள்ளார். நோட்டோவிற்கு கிடைத்த வாக்குகள் 1046.79%. திமுக கைப்பற்றிய ஓட்டுக்கள் மற்ற கட்சிகளிலிருந்து 16.36% ஆகும். இந்த பகுதியின் மொத்த வாக்காளர்கள் 2,10,344. அதில் ஆண்கள் 1,02,236, பெண்கள் 1,08,108. தற்போது 2021 பதிவு செய்யப்பட்ட மொத்த வாக்குகள் 1,32,650. சதவீத அடிப்படையில் 63.6%. நோட்டோவுக்கு கிடைத்த வாக்குகள் 1,046.5%. தற்போது திருவிக நகர் தொகுதியின் 2026 தேர்தல் கருத்து கணிப்பை பார்க்கலாம். முதல் இடத்தில் திமுக 38% வாக்குகள் மக்களிடத்திலிருந்து ஆதரவை பெற்று முன்னிலையில் உள்ளது. 2ஆம் இடத்தில் தமிழக வெற்றிக் கழகம் 27% வாக்குகளை மக்களிடத்தில் வாங்கி 2ஆம் இடத்தில் உள்ளது. 3ஆம் இடத்தில் அதிமுக 19% மக்களின் ஆதரவை பெற்றுள்ளது. 4ஆம் இடத்தில் நாம் தமிழர் கட்சி 9% ஆதரவுடன் களத்தில் உள்ளது. மற்ற கட்சிகளுக்கு மக்களின் ஆதரவாக 7% கிடைத்துள்ளது. இந்த திருவிக நகர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை அதிமுகவின் தலைமை பிரச்சனையில் தனது மக்கள் செல்வாக்கை இழந்திருக்கின்றது என்று மக்கள் தங்கள் கருத்துக்களை தெரிவிக்கின்றனர். அதேபோல திமுக தனது உறுதித்தன்மையுடன் அனைத்து பிரச்சனைகளையும் ஆளும் மத்திய அரசாங்கத்திடமிருந்து எதிர்ப்புகளை கொள்கிறது என்பது போன்ற காரணங்களால் மக்கள் மிகுந்த நம்பிக்கையுடன் திமுகவின் பக்கம் ஆதரவை கொடுக்கிறார்கள். இது தேர்தல் களத்தில் எந்த அளவுக்கு அவர்களுக்கு சாதகமாக இருக்கும் என்று கூட்டணி கட்சிகள் மற்றும் அப்போதைய சூழலை பொறுத்து அமையும். நீங்கள் தொடர்ந்து நமது யூடியூப் சேனலை பின்தொடருங்கள். உங்கள் பதிவுகளை கமெண்ட் பாக்ஸில் தெரிவியுங்கள். நன்றி, வணக்கம்.